வணக்கம் நண்பர்களே. நேற்று விஜய் அவர்களுடைய பிரச்சார கூட்டத்தில், அதாவது கரூர்ல நடந்த பிரச்சார கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 30 பேருக்கு மேல வந்துட்டு இறந்துட்டதா ஒரு செய்தி வந்துட்டு இன்னைக்கு காலையில நேத்து நைட்லேருந்தே வந்துட்டு இந்த செய்தி வந்து போயிட்டு இருக்கு. 30 பேர் வரைக்கும் இறந்துட்டாங்க. அதில் வந்து குழந்தைங்களும் இருக்காங்க, பெண்களும் இருக்காங்க. இந்த மாதிரி கரூர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மரண ஓலங்கள் தான் கேட்குது அப்படின்ற மாதிரியும் அங்கே நியூஸ் ஃபுல்லாகவே எல்லா சேனல்ஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு ஹெட்லைன்ஸாக போயிட்டு இருக்கு. ஓகே, இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி நடந்தது? இது வரைக்கும் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சார கூட்டத்திலையோ இல்லைனா வந்துட்டு ஒரு மாநாடு நடக்கும்போதோ இந்த மாதிரி உயிரிழப்புகள் வந்து நம்ம இது வரைக்கும் கேள்விப்பட்டது கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் ஏற்பட்ட உயிரிழப்புகளை பார்த்து எல்லாருமே பதறினாங்க. அப்பவும் வந்துட்டு நிறைய உயிரிழப்புகள் இருந்தது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மெரினா பீச்சில் வந்து விமானப்படைகளுடைய சாகச நிகழ்ச்சிகள் நடத்தும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6% வந்து இறந்துட்டதா வந்து ஒரு நியூஸ் வந்துச்சு. அப்பவும் இந்த கூட்ட நெரிசனால தான் மக்கள் வந்து இறந்துட்டதா சொன்னாங்க. அவ்வளோ பெரிய மெரினா பீச்லேயே வந்துட்டு கூட்ட நெரிசனால மக்கள் இறந்துட்டாங்கன்னா அது வந்துட்டு ஒரு ஷாக்கிங்காக இருந்தது அந்த டைம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சாரத்தில், விஜய் அவர்களுடைய பிரச்சாரத்தில் கரூரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உயிரிழப்புகள் ஒரு 30 பேருக்கு மேலே இறந்துட்டதா வந்து நியூஸ் வரும்போது கேட்கவே ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் இதுக்கு பின்னாடி இருக்கும் அரசியல் என்னன்றதை நம்ம வந்து அனலைஸ் பண்ண வேண்டிய வேலையும் நமக்கு இருக்குது. ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர் க்ரௌடு. ஓகே, ஓவர் க்ரௌடு வந்துடுச்சு. அவர் வந்து தலைவரை ஏற்றுக்கின்ற மக்களாகட்டும் இல்லைனா ரசிகர்களாகட்டும் யாராக இருந்தாலும் விஜய் அவர்களை பார்க்கணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட யாரும் வந்து அவங்களை கூட்டிட்டு வர்றது கிடையாது. அவங்களே விருப்பப்பட்டு வர்றது தான் இந்த க்ரௌடு. அதனால் நீங்களாம் வரக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இருந்தாலும் இவங்க வந்து ஏற்கனவே வந்துட்டு போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லி எல்லாத்தையுமே கேட்டுட்டு அவங்க அலர்ட் பண்ண இடத்துல தான் இவங்க வந்துட்டு பிரச்சாரத்தை நடத்தியிருக்காங்க. போலீஸ் வந்து இந்த பாதுகாப்புகளை வந்துட்டு பலப்படுத்திருக்கணுன்றது மக்களுடைய கருத்தாகவும் இருக்கு. செகண்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு குறைபாடுகள். அது மட்டும் இல்லாமல் அவங்க அலர்ட் பண்ண இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சின்ன ஒரு பிளேஸ். இவ்வளோ கூட்டம், அதாவது விஜய் அவர்களுக்கு ஒவ்வொரு வாரமும் அவர் பிரச்சாரம் பண்ணும்போது எவ்வளோ கூட்டம் வருது, மாநாடு நடத்தும் போது எந்த அளவு கூட்டம் வருதுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்படி இருக்கும்போது மக்கள் மீது அக்கறை கொண்ட அரசாக இருந்தாலும் சரிதான், மக்கள் மீது அக்கறை கொண்ட போலீஸ் துறையாக இருந்தாலும் சரிதான், என்ன பண்ணியிருக்கணும், இவங்களுக்கு வந்து கூட்டம் வரும் அதனால கொஞ்சம் பெரிய இடமா கொடுத்துடலாம் அப்படின்றது தோணி இருக்கணுன்றது தான் மக்களுடைய கருத்தாக இருக்குது. தாவைக்காவோட தொண்டர்களும் வந்துட்டு இதே தான் பிரதிபலிக்கிறாங்க. அவங்களும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சின்ன இடமா கொடுத்துட்டு அங்கே வந்து மக்கள் இவ்வளோ பேர் கூடுவாங்கன்னு தெரிஞ்சும் இவங்க அலர்ட் பண்ண அந்த இடத்துல வந்துட்டு எவ்வளோ பேர் தான் வந்துட்டு நிற்க முடியும், எவ்வளோ பேர் தான் இது பண்ண முடியும், யார் கீழே விழுறாங்கன்னு தெரியாத அளவு. மூணாவது விஷயமா அங்கே ஒன்று சீக்ரெட் நடந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் கட். இந்த பவர் கட்னால என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டத்தில் யார் கீழே விழுறா, யார் நிற்கிறா, யார் கீழே கிடக்கிறான்றது யாருக்குமே தெரியலன்றது தான் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது யாரை வந்து யாரால் காப்பாற்ற முடியும்? ஒருத்தர் மேலே விழுந்து 20 பேர் விழுந்துட்டாங்க அப்படின்னா அவங்க இங்கே செத்தவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா மூச்சு திணறி ஆக்சிஜன் கம்மியாகி தான் செத்து போயிருக்காங்க. வேறு எதுவும் காரணம் கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்க மூச்சு திணறதுக்கு காரணம் என்ன? கூட்ட நெரிசல். அது மட்டும் இல்லாமல் காற்று உள்ளே புகாத அளவுக்கு இருக்கிற சின்ன இடங்கள். அதனால தான் வந்துட்டு மக்கள் வந்துட்டு மூச்சு திணறல இறந்து போயிருக்காங்க. இதில் பவர் கட்டும் ஆச்சுன்னா மக்களுக்கு வந்துட்டு என்ன தெரியும்? யார் இருக்கான்னு தெரியாது, பக்கத்தில் யார் இருந்தாலும் தெரியாது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அங்கே அவரை பார்க்க வர ரசிகர்களாகட்டும் இல்லை அவரை பார்க்க வர தொண்டர்களாகட்டும் எல்லாருமே வந்துட்டு அவரை பார்க்கணுன்னு தான் வருவாங்க தவிர கூட்ட நெரிசலில் யார் கீழே விழுந்தான்னு பார்க்கறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். இந்த விஷயங்கள் வந்து கண்டிப்பாக வந்துட்டு ஒரு நார்மலான ஒரு பர்சனுக்கே வந்து தெரியும் போது ஒரு அரசாங்க அதிகாரிகளாக இருக்கிறவங்க, அது மட்டும் இல்லாமல் மினிஸ்டராக இருக்கிறவங்க, இவங்களுக்குலாம் வந்துட்டு தெரியுமா தெரியாமல் இருக்குமா அப்படின்றது தான் வந்துட்டு கேள்வியாக இருக்குது. அப்படி நமக்கு தெரியும் அப்படின்னா என்ன பண்ணியிருக்கலாம், மக்கள் வந்து இவ்வளோ பேர் கூடுவாங்கப்பா, அதனால் இந்த கூட்டம் வந்து இந்த இடத்துல பத்தாது, அந்த இடத்துல வந்து பிரச்சனைகள் இருக்கும், அதனால் கொஞ்சம் கூட்டங்கள் சேர்ற மாதிரி கொஞ்சம் பெரிய இடமா கொடுக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருக்கலாம். இவங்க அதே போல் இன்னொரு விஷயம் தாவைக்கணும் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ரெக்வஸ்ட் பண்ண இடங்கள் வந்துட்டு அரசாங்கமோ இல்லை அதிகாரிகளோ வந்து அலர்ட் பண்ணலை. இவங்க ரெக்வஸ்ட் பண்ண இடத்த வந்து அவங்க கொடுக்காம இந்த இடத்துல எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு ஒரு சின்ன இடத்த தான் அவங்க கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்துட்டு தேவையில்லாமல் போலீஸ் வந்து தடியடியும் நடத்தினாங்க. கூட்டத்தை வந்து கலைக்கிறோம், கூட்டத்தை வந்துட்டு குறைக்கிறோம், கூட்ட நெரிசலை வந்துட்டு கம்மி பண்ணுறோம் அப்படின்ற பேரில் தடியடியும் நடத்தினாங்க. அந்த தடியடி நடத்தும் போது தான் வந்துட்டு கூட்ட நெரிசல் அதிகமாகிடுச்சு. ஒரு சைடில் இருந்த மக்கள் எல்லாரும் இன்னொரு சைடில் வரவும் கூட்டம் வந்து கட்டுக்கணங்காமல் அப்படியே ரொம்ப ஒருத்தர் மேலே ஒருத்தர் உழுற மாதிரி சூழ்நிலை உருவாயிடுச்சு. இதனால வந்துட்டு தான் பிரச்சனைகள் ஆச்சு அப்படின்றதையும் தாவைக்கினார் வந்துட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாமல் ஆம்புலன்ஸ் வந்து அந்த கூட்டத்துக்குள்ளே வர்றது, இதெல்லாம் எனக்கு ஒன்று புரியல. ஒரு மக்கள் கூட்டம் அந்த அளவு இருக்குன்னா வேற வழியே இருக்காதா? கண்டிப்பாக வந்துட்டு நார்மலாக இப்போ நம்ம போகிற ரோட்டுக்கே வேற வழி இருக்கும், இந்த சைடில் போய் அப்படி திரும்புங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் லட்சக்கணக்கான மக்கள் வந்துட்டு ஒரு இடத்துல கூடி இருக்கும்போது அந்த இடம் வழியாக எப்படி வந்து ஆம்புலன்ஸால் போக முடியும்? அது வந்து ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு தெரியுமா இல்லை தெரியாதா? வேறுட்டே வர்றாங்களா? என்னன்னே புரியல. அடுத்தது இந்த கூட்டம் முடிஞ்சு ஒரு 10 நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜியோடைய லைவ் போகுது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு மக்கள் இறந்ததை பார்க்குறாரு, பிரச்சனைகள் என்ன நடக்குதுன்னு பார்க்குறாரு. எப்படி ஒரு 10 நிமிஷத்தில் இந்த இன்ஃபர்மேஷன் அவருக்கு போச்சுன்னு தெரியல, அவர் எப்படி 10 நிமிஷத்துக்குள்ள அங்கே வந்தாருன்னு தெரியல.
ஒன்றுமே இதெல்லாம் வந்துட்டு நம்ப முடிகிற மாதிரியே இல்லை. சினிமாவில் கூட இந்த மாதிரிலாம் வந்துட்டு வர முடியுமான்னு தெரியல எனக்கு. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்டர்ஸ் எல்லாமே வந்துட்டாங்க. அன்பில் மகேஷ்லாம் வந்துட்டு அழுவுறாரு. எதுக்கு அழுவுறாரு அவர்? அழுவுறாரா இல்லை எல்லாருமே வந்து பார்த்தோன்னே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவர் அழுவுற மாதிரி நடிக்கிறாருங்க அப்படின்றாங்க. ஆனால் என்ன சொல்ல வரேன்னா ஒரு மினிஸ்டராக இருக்கிறவங்க வருத்தப்படலாம், அதெல்லாம் தப்பு கிடையாது. ஏன்னா வந்துட்டு சின்ன பசங்க இறந்துருக்காங்க, அந்த வருத்தம் இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். சாதாரண ஒரு மக்களுக்கும் வந்துட்டு சாதாரண ஒரு மனிதனுக்கு கூட இருக்கும். அவர் ஒரு பதவியில் இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி அவர் வந்துட்டு நடந்துக்கிறது. அவர் வந்து அந்த மீடியா ஃபோக்கஸும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த இதை வீடியோஸை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும். படிச்சு சொன்னாங்க கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா. இப்போ அதோட நின்னா சரி. அவர் அழுவுறதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அப்படி இருக்குன்னா அப்போ மக்களுக்கு என்ன தோணும்? நார்மலாகவே இவர் வந்து நடிக்கிறாரு, இவர் வந்து அழுவுற மாதிரி நடிக்கிறாரு, கண்ணீர் கூட வரல அப்படின்லாம் நிறைய பேச்சுக்கள் போகும். அதனால் வந்து ஒரு மினிஸ்டர் பதவியில் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு கேர் பண்ணி தான் ஆகணும். அவங்க ஒரு பதவியில் இருக்காங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க நடந்துக்கணும். இல்லைனா தேவையில்லாமல் அவர் மேலே விமர்சனங்கள் வருவதை வந்து தவிர்க்க முடியாது. இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனே வந்துட்டு நைட்டே வந்துட்டு முதல்வர் அவர்கள் வந்துட்டாரு. எல்லாமே ஒரு 30 பேர் இருந்தது ஒரு பிரச்சனை தான், இல்லைன்னு சொல்ல. இருந்தாலும் சில நடவடிக்கைகள்லாம் வந்துட்டு கடகடன்னு நடக்குதே, எப்படி வந்து இதுமாரி இந்த விஷயத்துக்கு மட்டும் நடக்குது அப்படின்றது ஒரு டவுட் வருது இல்லை. இந்த மாதிரி விஜய் அவர்களுடைய ஒவ்வொரு பிரச்சாரத்துக்கும் கூட்டம் வந்து அதிகமாகிட்டே போக போக ஆளுங்கட்சிக்கு ஒரு பயம் வந்துச்சு அப்படின்றது தான் வந்து விஜய் தரப்பில் இருக்கிற டிவிகே மெம்பர்ஸ் வந்து சொல்கிறாங்க. அதனால அவங்க வந்து எப்படியாவது இவர் கூட்டத்தை கலைக்கணும், இவரை வந்து பிரச்சனையில் மாட்டிக்கணும். கொஞ்ச நாள் முன்னாடி கூட சவுக்கு சங்கர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்டி கொடுத்துருப்பார். அதில் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் பிரச்சார கூட்டத்தில் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்க வைக்கணும், அந்த அசம்பாவிதம் மூலிமா அவரை வந்து லாக் பண்ணணும் அப்படின்றது தான் ஆளுங்கட்சியோட பிளானாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். அவர் அப்போ சொல்லும் போது வந்து பார்த்திங்கன்னா யாரும் வந்து அந்தளவு அதை உண்மையாக இருக்கும் அப்படிலாம் நம்ப மாட்டாங்க. ஆனால் இப்போ நடந்த நிகழ்ச்சியை கேட்கும் போது உண்மையாக இருக்கலாமோ அப்படின்ற தாட் வரும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து விஜயை வந்து குறி வச்சு நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல் மாதிரி தான் நமக்கே எல்லாருக்குமே டவுட் வருங்க. ஏன்னா வந்துட்டு 10 நிமிஷத்தில் மினிஸ்டர் வந்துடுறாரு, 10 நிமிஷத்தில் வந்துட்டு ஒரு 2-3 மினிஸ்டர்ஸ் வந்து அங்கே வந்துட்டு டேரா போட்டுடுறாங்க, மக்களை வந்து விசாரிக்கிறாங்க, முதலமைச்சர் உடனே நைட்டு கிளம்புறாரு, என்ன தான் நடக்குது, உயர் அதிகாரிகள்லாம் உடனே வந்துடுறாங்க. அந்த அளவு ஸ்பீடாக எல்லா விஷயத்துலையும் நடந்ததுன்னா ஓகே. இதில் மட்டும் நடக்கும்போது டவுட் வருது. அதே போல் மெரினாவில் 5 பேர் 6 பேர் செத்தப்போ வந்துட்டு யாரும் வந்து அழலை. அதே போல் கள்ளக்குறிச்சியில் இறப்பு நடக்கும்போது யாரும் அழலை. இந்த மாதிரி இருக்கும்போதெல்லாம் அழலை. ஆனால் இப்போ மட்டும் வந்துட்டு அழுகிறதுன்றது ஒரு நம்ப முடியாத ஒரு இதுவாக தான் இருக்குது. அது உண்மையாக இருக்கலாம், இல்லை பொய்யா இருக்கலாம், நமக்கு தெரியல. ஆனால் இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது டவுட் வர்றதுன்றது சகஜம் தாங்க. இப்போ மக்கள்கிட்ட வந்து அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயை வந்து எல்லாரும் குறி வைக்கிறாங்க. விஜய் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கேன்னு இருந்தது. இப்போ ஏடிஎம்கே எங்கே இருக்குன்னு யாருக்குமே தெரியல. ஏடிஎம்கேன்ற பேச்சை யாருக்கும் எடுக்கல. ஏடிஎம்கே பற்றி யாரும் யோசிக்கவும் இல்லை. அது ஒரு தனி ட்ராக்காக அவங்க வந்து ஏடிஎம்கே வந்து தனியாக போயாச்சு. இப்போ வந்து டிஎம்கே வெர்சஸ் டிவிகே அப்படின்ற மாதிரி தான் இப்போ வந்து சூழல் வந்து நம்மளுடைய அரசியல் அந்த 2026 எலெக்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 கட்சி தான் மெயினாக மோதுறாங்க அப்படின்ற மாதிரியே ஒரு பிம்பம் வந்து இருக்குது. மக்களும் வந்து பார்த்திங்கன்னா இதை தான் இந்த கருத்தை தான் வந்துட்டு சொல்கிறாங்க. அதாவது விஜய் அவர்கள் வந்துட்டு குறி வைக்கப்படுகிறார், அவர் வந்து அரசியலில் வந்து வந்துடக்கூடாது, எங்கள் டிஎம்கே மீறி அவர் வந்து ஜெயிச்சிருவாருன்னு ஒரு பயம் வந்து ஆளுங்கட்சிக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அது எந்த அளவு சாத்தியம் அப்படின்றது நம்ம எலெக்ஷன் வந்த பிறகு தான் நம்ம சொல்ல முடியும். சேரும் கூட்டம் எல்லாம் வந்துட்டு ஓட்டா மாறுமா அப்படின்றது இவ்வளோ நாள் அவங்க சொன்ன பிரச்சாரம் வந்தது. இப்போ வந்து கூட்டத்தை எப்படி கலைக்கலாம், கூட்டத்துக்குள்ளே எப்படி பிரச்சனையை உருவாக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போ யோசிக்கிறாங்க அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்க. எது நடந்தாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, மக்கள் வந்து விஜய் பக்கம் இருப்போம், நாங்கள் வந்து எங்கள் அண்ணன் பக்கம் தான் இருப்போம் அப்படின்ட்டு அவருடைய தொண்டர்களும் சரி, அவருடைய ரசிகர்களும் சரி வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற இப்படி ஒரு உணர்வுபூர்வமான ஒரு தொண்டர்களும் உணர்வுபூர்வமான ஒரு ரசிகர்களும் வந்து இதுக்கு முன்னாடி எப்போ பார்த்துருக்கோம்னா எம்ஜிஆர் அவர்களுக்கு பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ விஜய் அவர்களுக்கு அரசியலில் பார்க்குறோம். விஜய் அவர்கள் இதுக்கப்புறம் வந்துட்டு தெளிவாக காய நகர்த்தணும். அது மட்டும் இல்லாமல் அவருடைய ரசிகர்களை வந்துட்டு பக்குவப்படுத்தணும். அவருடைய ரசிகர் மன்றங்களாகட்டும் இல்லை கட்சி தொண்டர்களாகட்டும் எல்லாருமே வந்துட்டு ஒரு கட்டுக்கோப்பாக வந்துட்டு எப்படி எம்ஜிஆர் வந்து ஒரே சூப்பராக கொண்டு வந்தாரோ அதே போல் விஜய் அவர்களும் கொண்டு வந்தால் தான் சிறப்பாக இருக்கும். இல்லைனா இந்த மாதிரி வந்துட்டு அசம்பாவிதங்கள் ஒவ்வொரு தடவையும் நடக்கும்போது மக்கள்கிட்ட வந்துட்டு விஜய் அவர்களுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு டைம் வந்துட்டு அழிப்பும் வரும். அது மட்டும் இல்லாமல் எதிர்ப்பு கிளம்புறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் எல்லாரும் வந்துட்டு இன்னொரு கேள்வி கேட்டாங்க, இதனால் விஜய் அவர்கள் அரெஸ்ட் செய்யப்படுவாரா அப்படின்ட்டு. இது வந்து விஜய் அவர்களுடைய பிரச்சனையாக இருந்தால் பரவாயில்ல. விஜய் அவர்களுக்கு கவர்மெண்ட் அலோகேட் பண்ண இடம்
பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தோட கடமை. அவங்களுடைய குறைபாடுகளால் வந்து இறந்தாங்களே தவிர விஜய் அவர்கள் யாருக்குமே எதுவுமே இன்ஃபார்ம் பண்ணாமல் திடீர்னு ஓடியாந்து கூட்டத்தை கூட்டல, திடீர்னு ஓடியாந்து செய்யலை. எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணி இந்த டைமில் இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க பர்மிஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இவர் பண்ணார். மோஸ்ட் ப்ராபப்ளி அவர் மேலே கேஸ் போட வாய்ப்பு கிடையாது. இதெல்லாம் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை பார்த்துட்டு ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் எல்லாருமே வந்துட்டு ஒரு பயம் வந்துச்சு, அப்படி உள்ளுக்குள்ள பயம் வந்துச்சு அப்படின்றது தான் நமக்கு தோணுது. எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரூரில் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே அவங்க முப்பெரும் விழா அவங்க நடத்துனாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நிறைய பொது நிகழ்ச்சிகள் அரசாங்க ரிலேட்டடாக இருக்கிற நிகழ்ச்சிகள்லாம் வந்துட்டு அவங்க நடத்துகிறாங்க. சினிமா ஹீரோஸை வந்துட்டு வர வைக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு அவங்க பண்ணிகிட்டே இருக்காங்க. எப்பவும் வந்துட்டு நியூஸில் நம்ம இருக்கணும், மக்கள்கிட்ட வந்து நம்ம மூஞ்சி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணுன்ற மாதிரி சில டைம் வந்துட்டு பண்ணுவாங்க அரசியல்வாதிகள். எப்போனா அந்த எலெக்ஷன் வரும்போது இதுமாரிலாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்களை இப்போ அவங்க பண்ணுறாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிரச்சாரத்துக்கும் சரி அவங்களுடைய மாநாட்டுக்கும் சரி இந்த அளவு கூட்டங்கள் வந்துட்டு அவங்களால கூட்ட முடியல. அதுலேயும் வந்து என்ன விஷயம்னா அவங்க கூட்டம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பைசா செலவு பண்ணி இல்லைனா வந்து அவங்களுக்கு மாவட்ட செயலாளர்கள் செலவு பண்ணி அந்த மாதிரி தான் இந்த கூட்டத்தை கூட்டணும் வந்தாங்கன்ற குற்றச்சாட்டு எப்பவுமே இருக்கும். ஆனால் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருடைய மாநாடாகட்டும் இல்லை பிரச்சாரமாகட்டும் எல்லாத்தையும் கூட்டுற கூட்டம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய ரசிகர்களாகவும் அவருடைய தொண்டர்களாகவும் அவரை பார்க்கணுன்ற ஆசைப்படுற மக்களாகவும் தான் இருக்காங்களே தவிர காசு கொடுத்தோ வேற எப்படியோ வற்புறுத்தியோ கூடுற கூட்டம் கிடையாது. அதே போல இன்னொரு விஷயமும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஆளுங்கட்சியோ இல்லைனா மத்திய அரசியோ இல்லைனா வந்துட்டு எதிர்கட்சியோ அதுமாதிரி பெரிய கட்சிகளை மட்டுமே விமர்சனம் பண்ணியிருந்த நாம் தமிழர் கட்சியினர் கூட இப்போ வந்து விமர்சனம் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை தான். அவங்களுக்கும் வந்துட்டு ஒரு உள்ளுக்குள்ள பயம் வந்துச்சு. எங்கே விஜய் அவர்கள் அவங்க இடத்த தாண்டி வந்து மேலே போயிடுவாரோ, ஆட்சியை பிடிச்சிருவாரோ அப்படின்ற பயம் எல்லா கட்சிகளுக்கும் இப்போ வந்துருச்சு. நாம கேட்டுக்கிறது ஒன்றே ஒன்று தான், என்ன இது நடந்தாலும் சரி, அதாவது அரசியல் சம்பந்தமான பிரச்சனைகள் என்ன இருந்தாலும் பொதுமக்கள் பாதிப்படையாமல் இருந்தால்தான் நல்லா இருக்கும். இதுமாதிரி உயிரிழப்புகள் வந்துட்டு யார் தப்பு பண்ணி வந்தாலும் சரி அது வந்து தப்பு தான். அதை வந்து மக்களுக்கு வந்து தெரியாமல் இருக்கலாம், இல்லைனா அரசாங்கத்துக்கு தெரியாமல் இருக்கலாம், இல்லைனா அதிகாரிகளுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவனுக்கு தெரியும். கண்டிப்பாக அதுக்கான பலனை வந்துட்டு யார் பண்ணாங்களோ அவங்க வந்து கண்டிப்பாக அனுபவிப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒன்றே வந்தாங்க தோணுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் ஒரு பெரிய சக்கர வியூகத்தில் மாட்டிட்டு இருக்கான்றது எல்லாருக்குமே தெரியுது. அதுலேருந்து அவர் வந்து அர்ஜுனன் மாதிரி எல்லாத்தையும் உடை தெரிந்து நொறுக்கிட்டு வெளியே வருவாரா, இல்லை அபிமன்யு மாதிரி அங்கேயே விழுந்துருவாரா அப்படின்றத நம்ம 2026 எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம பார்க்க முடியும். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன தோணுது இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்க்கும்போது என்ன அரசியல் என்ன மாதிரியான அரசியல் நடந்துட்டு இருக்குது உங்களுக்கு என்ன தோணுதுன்றதையும் கமெண்ட் பண்ணுங்க.